கீழே உட்காரணும். ஓகே ஓகே ஓகே. பேர் இருக்கு மேல சிதம்பரம் சொல்லக்கூடிய பேர் சிதம்பரத்துக்கு மேல உள்ள ஸ்தலம் அப்படிங்கிறதுனால தான் அந்த தரிசனம் பண்றா. அங்க பட்டீஸ்வரருக்கு ஒரு அசரீரியாக ஒரு வாக்கு சொல்றாரு. இங்க வடக்கு நோக்கி செல்லுப்பா, அந்த கௌஷிகாபுரின்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்துக்கு வந்ததுன்னா உனக்கு உண்டான பிராப்தம் கிடைக்கும் டக்குன்னு இருக்கு. அதனால இங்க வர இங்க வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரிஷி வந்து தவம் பண்றாரு. யார் அப்படின்னா கௌசிக ரிஷின்னு சொல்லக்கூடிய தவம் பண்றாரு. ரிஷி செய்த தவம் செய்கிற இடத்துல பூஜை பண்ண நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக உள்ள இடத்துல பூஜை பண்ணுறது சுவாமி. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு சிவ பூஜைக்கு பலவிதமான பொருள் சொல்லப்பட்டது. விபூதி வச்சு பூஜை பண்ணலாம், பூக்கள் வச்சு பூஜை பண்ணலாம், சந்தனம் வச்சு பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லப்படுது. ஆனால் இங்கே பூஜை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைனால மணலை வச்சு பூஜை பண்ணலாம்ன்றதுக்காக அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய கதையை பூமியில் கூட யமதர்மராஜ். பூமியிலிருந்து கடல் நுரையும் மண்ணும் பொங்கி வருது, அது இரண்டையும் அவரே பிடிச்சு சுவாமி தான் உள்ள இருக்கக்கூடிய சுவாமி. உள்ள சாமி பார்த்தீங்களா? ஆமா, அதாவது எல்லாமே இருக்கக்கூடிய சில வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல்ல தான் இருக்கும். இங்க உள்ள இருக்கக்கூடிய சாமி வந்து பார்த்தீங்கன்னா கடல் நுரையாலும் மண்ணாலான லிங்கம். அதனால எல்லா விதமான அபிஷேகத்துக்கு கிடையாது. கடல் நுரை பூமியிலிருந்து வந்தது. உள்ள இருக்கக்கூடிய மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் பெரிய மாரி கிடையாது. கடல் நுரையாலும் மண்ணாலும் நம்ம தோட்டத்தோடு பூமி வந்து கடல் தானே, உலகம் வந்து ஒரு இதானே, நம்ம கீழே இருக்கிறோம், அமெரிக்கா மேலே இருக்குது, இப்படி தானே உங்களுக்கு சிக்கலாக இருக்குது. அதனால இந்த யமதர்மராஜர் பூமியில் போதுனா பூமியில இருந்து கடல் நுரை மண்ணு வருது, அதை பிடிச்சி வச்சு தான் சாமி வழிபாடு பண்ணிருக்கோம். ஸோ அப்படி பிடிச்சி வச்சு வழிபாடு செய்யக்கூடிய சாமிக்கு பூஜைக்கு ரெண்டு விஷயம் தேவை. சொன்னா இல்லையா, முருகன் கோயில் சைடில் இருக்கு பாருங்க, யம தீர்த்தம் சாமிக்கு தீர்த்த அபிஷேகம் பண்ணி வெல் வேலையாக அர்ச்சனை பண்ணி இவர் யமதர்மராஜ் எங்கெல்லாம் பூஜை பண்ணி அங்கெல்லாம் வில்வ மரசு, அது ஒரு விசேஷம். யம தீர்த்தம்னு சொல்லி விசேஷம். அதனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இந்த கோவில இறந்த பலனை எடுத்துட்டார். ஸோ அதனால சுவாமிக்கு இங்கே ரெண்டு பேர், காலங்கிறது யமனை குறிக்கும், காலேஸ்வரங்கிறது சிவனை குறிக்கும். என்ட்ரன்ஸ்ல வந்து அந்த காலசங்கார மூர்த்தி திருக்கடையை வச்சிருக்காங்க எல்லாமே இருக்கு. அதனால இந்த கோவிலுக்கு தென் திருக்கடை. இந்த கோவில் இறந்த பலன் எடுத்துக்கிட்டனால தான் காலேஸ்வரன் சொல்லக்கூடிய நாமத்துல தாயிலாக 60 70 எல்லாமே இங்கேயே நடக்கிறது. அந்த தீர்த்த வச்சு வழிபாடுங்கிறது அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி சொல்றோம். அதாவது இந்த நாள் நட்சத்திரம் பார்த்து யாக வழிபாடு பண்ணிக்கிறோம். எங்களுக்கு உண்டான மனசுல இருக்கக்கூடிய காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கணும். சாமியோட கேட்கணும், எல்லாருமே திரும்பி சொல்லிக்கலாம். ஓ பார்த்த சமஸ்த துரித ஷயத்வார ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சிவாபியா நமஹ சிவ சிவ சம்போஹ பிரவர்ண மானஸ்ய அத்ய பிரம்மணா துதித பரார்த்த ஸ்வேத வராக கல்ப வைவஸ்வத மன்வந்தரே காவி சரிரமே கலியுக பிரதமே மாதே ஜம்பூதீபே பாரத வருஷ வரத கண்டே வேரோஹோ பக்ஷினே ஆஸ்வே சதாப்தே அஸ்மின்னே வர்த்தமானே व्यावहारिके प्रभवानि षष्ठी संवत्सराणां मध्ये इदानीं मंगलकर विश्वावसु वर्ष नाम संवत्सरे दक्षिण अयने हेमंत ऋतु धनुर्मास शुक्लपक्ष मंगल एकादश्यां शुभतिथो वासरा वासरस्तु विशेष मंगलकर बुधवासर संयुक्तायां शुभनक्षत्रायां कृतिका नक्षत्रे संयुक्तायां शुभनक्षत्रे शुभयोग उप करण एवं गुण सद्गुण सकल
विशेषेण वसिष्ठाय अस्यां वर्तमानाय अस्यां எழுந்து வரணும் எல்லாரும் இந்த சங்கீதம் நம்ம வாழணும் ஓம் கணானாம் ஸ்வாஹா கணபதிம் நமாமஹே கவி கவீனாஹ உபவஸ்ரவஸ்ராதனம் ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமः காமிச்சிங்களையா விநாயக பெருமான் நம்முடைய கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய சகல விதமான காரிய தடைகள் சகல விதமான காரியங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். இந்த இடத்துல படிச்சுக்கீங்க மாலையை போடுறதுக்கு விடாதீங்க, அவரை கேட்க சொல்லுங்க. மாலையை போடட்டுமான்னு சொல்லி கேட்க சொல்லுங்க அவர்கிட்ட. அப்படியே பின்னாடி போவீங்களலாம், அப்படியே பின்னாடி போங்க, நீங்க பின்னாடி போங்க, அப்படியே பின்னாடி போங்க, அவர் வரட்டும். விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. சரி வாங்க, சரிங்கப்பா. சூப்பர் பசங்களா தொட்டு கொடுங்க, அப்பா அம்மா தொட்டு கொடுங்க. सर्वजनमेव समानाहे स्वाहा वक्रतुण्डमहाकाय सूर्यकोटि समप्रभा विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्वाहा वक्रतुण्डमहाकाय सूर्यकोटि समप्रभा विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं गां गौरं गणपतये वरवरद सर्वजनमेव समानाहे स्वाहा ओम नमो हेरम्बे मनमोदमानस्य सर्वसंकटं निवाराय निवाराय स्वाहा नमो हेरम्बे அதுவும் நம்ம